வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க ஆண்களை சேர்ந்தது. பெரும்பாலும் கேட்கக்கூடிய கேள்விகள், சொல்லக்கூடிய கேள்விகளும் சரி, அது எதிர்பார்க்கக்கூடிய பதிலும் சரி, எனக்கு நீண்ட நேர உடல் உறவு வேணும், எனக்கு நல்ல விரைப்புத்தன்மை இருக்குது, ஆனால் விந்து சீக்கிரமாக வந்துடுது, நான் கொஞ்சம் லாங் டைம் செக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த செம்மன் சடனாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு லாஸ்ட் டைமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, ஆனால் இன்னும் நான் லாங் டைம் வேணும், இதே மாதிரி சிம்பிளான ரெமெடி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஈஸியான ரெமெடியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்களுக்காகவே தான் இந்த ஸ்பெஷலான ஒரு இது ரொம்ப சிம்பிளாகவே ஈஸியாக இருக்கும். பட் என்ன அப்படின்னாக்கா, பொதுவாக ஏன்னா நிறைய பேர் இன்னும் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்காமலே கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்குன்னாக்கா, எனக்கு விரைப்புத்தன்மையே வரல, நான் எப்படி நீண்ட நேரம் பண்ண முடியும்னா, விரைப்புத்தன்மை இல்லாதவங்க முதல்ல மருத்துவரை பார்த்து அதுக்கு உண்டானதை சரி பண்ணிக்கிறது நல்லது. நம்ம சொல்லக்கூடிய இந்த ரெமடி எதுக்காக அப்படின்னாக்கா, விரைப்புத்தன்மை நல்லா இருக்குது, எனக்கு டைமிங் இல்லை அப்படின்றவங்களுக்கு தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது காரணம், இந்த டைமிங் இஷ்யூ அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரதான். அதாவது இப்போ ஒரு ரொம்ப யங்ஸ்டராக இருக்கார், அவருக்கு ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் சொல்லுவாங்க, இது பேர். ரொம்ப யங்ஸ்டராக இருப்பார், அவருக்கு குயிக்காக வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக மருத்துவரை பார்க்குறது நல்லது. ஆனால் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெமடியை அருமையாக வேலை செய்யும். இதே ரொம்ப நாட்களாக பல நாட்களாக இந்த பாதிப்புகளில் இருக்கிறவங்க மருத்துவரை பார்த்து இதுக்கு தீர்வு காண்றது நல்லது. சரி, இப்போ நம்ம என்ன இதுக்கு ரெமடி அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரெமடியை பொறுத்தளவுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு நல்ல அருமையான ரிசல்ட் கிடைக்குங்க. எனக்கு நான் இன்டர் கோர்ஸ் பண்ண ஒரு நிமிஷத்துலேயே எனக்கு செம்மன் லாஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னால் மூவ்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே மூவ்மெண்ட் பண்ணாலும் திரும்ப அந்த டைமிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இதை யூஸ் பண்ணும்போது அருமையான லாங் டைம். இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதை எப்படி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது இளநீர் தண்ணி. இந்த இளநீர் தண்ணி இருக்கு இல்லையா, இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெந்தயத்தை லேசாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வெந்தயத்தை பவுட்ரு பண்ணி வச்சது நான் ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா, வெறும் வகுத்தில், அதாவது விடிய காலையில் வெறும் வகுத்தில் முதல் நாள் நைட்டு இளநீ தண்ணியை கொண்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதோட வெந்தயத்தை போட்டு ஊற வச்சுருங்க. வெந்தயத்தை போட்டு ஊற வச்சு குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஊறணும். அதிகப்படியாக நான் முதல் நாள் இரவே எடுத்து ரெடி பண்ணி வச்சு ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை விடிய காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணுங்க. நம்மளுடைய காலை கடன்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான பிறகு இதை எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது, இதை குடிச்சிட்டோம்னாக்கா இதுலேருந்து ஒரு 45 நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு வேறு எந்த உணவும் எடுத்துக்கக்கூடாது. அப்போ இது குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணமானது சீக்கிரமாக தனியும். உஷ்ணத்தால் விந்து வெளியாகிறது, சீக்கிரமாக விந்து வெளியாகிறது ரொம்ப வேகமாக ஒரு 4 முறை நீங்கள் எடுக்கும்போது நல்லா கண்ட்ரோல் ஆயிரும். அதே மாதிரி தொடர்ந்து இதை எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து எடுக்கலாம். அதிக உடல் உஷ்ணம் இருக்கிறவங்க தாராளமாக தொடர்ந்து எடுக்கலாம். குளிர்ச்சியான உடல் இருக்கிறவங்க தொடர்ந்து எடுக்க வேண்டாம். 3 நாளைக்கு ஒரு முறை இல்லை வாரத்துக்கு 2 முறை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 முறை எடுத்துகிட்டு ஒரு மாதம் இடைவெளி விட்டு திரும்ப 10 முறை எடுத்துக்கோங்க. நல்லா நீண்ட நேர உறவுக்கு இதை ரொம்ப உடம்பை குளிர்ச்சி பண்ணி நல்ல டைமிங் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம இந்த ரெமடியை பார்த்தோம். இது பெரும்பாலும், அதாவது குறுகிய காலத்தில் இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல சொல்யூஷன். அதே மாதிரி உடல் அதிக உஷ்ணத்தினால வெளியாகக்கூடிய அந்த ப்ரீமெச்சூர்னு சொல்லக்கூடிய விந்து முந்துதல் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அருமையான ஒரு தீர்வுங்க. பெரும்பாலும் நாள்பட்ட குறைபாடாக இருக்கிறவங்க மருத்துவரை நாடுறது ரொம்ப நல்லது. முயற்சி பண்ணி பாருங்கள், அருமையான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு லாங் டைம் பெட்ரு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.